அனைவருக்கும் வணக்கம். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி. இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல. வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான தோசை செய்யலாம். மாவுலாம் அரைக்க வேணாம், உடனடியான ஒரு தோசை செய்யலாம். அதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கடையில் விற்கிற அரிசி மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சூப்பரான சுவையான ஒரு தக்காளி தோசை தான் செய்ய போகிறோம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் தக்காளி இதில் அரைச்சி சேர்க்கணும், அதனால் 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்து நல்லா இது மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு இல்லைன்னா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் ரவை நல்லா ஊறி வரும். அதுங்காட்டி தக்காளியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. அப்படியே இதை ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். பெரிய பெரிய தக்காளியாக ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு சேர்த்தாச்சு. காஞ்ச மிளகாய் ஒரு 8 மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாய் தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை நைஸாக இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். தக்காளி நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டாச்சு. ரவை நல்லா ஊறிச்சு, கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது இதில் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் இதை மாதிரி பொடியாக கட் பண்ணி செய்யும்போது தோசை நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாயிலே நம்மளுக்கு கடிப்படும். நல்லா நைஸாக பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதும் மீடியமான தீ வச்சுக்கோங்க. மாவு நல்லா கலந்து விட்டு போட்டுக்கோங்க. ஒரு வாட்டியில் போட்டு லேசாக அப்படியே கரண்டி வச்சு தெகிலாக ஆக்கி எடுத்துக்கலாம். மீடியமான தீயில் வச்சு நல்லா வேக வைக்கலாம். சுற்றி உங்களுக்கு நெய் வேணுனாலும் விட்டுக்கலாம், எண்ணெய் வேணுனாலும் விட்டுக்கலாம். ஒரு வாட்டியும் நம்ம மாவு போடும்போது நல்லா கலந்து விட்டு போடுங்க. அரிசி மாவு அடியில் படிஞ்சிருக்கும். மீடியமான தீயில் நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடு தோசை நல்லா வெந்ததும் எடுத்துக்கலாம். உடனடியான ஒரு தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கூடவே தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். புதினா சட்னி அரைச்சி சாப்பிட்லாம். உடனடி புதினா சட்னி, க்ரீன் சட்னி அரைச்சி தொட்டு சாப்பிட்லாம். மாவு அரைக்காமலே சட்டுன்னு செஞ்சாச்சு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிராமத்து தோழி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி.